வணக்கம். நேற்று இரவு ஈரானின் தாண்டவத்தை பார்த்து டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் கால்களில் போய் விழுந்து விட்டார். டொனால்ட் ட்ரம்ப் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த கல்ஃப் நாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுமே, குவைத்தாக இருக்கட்டும், ஈராக்காக இருக்கட்டும், ஒமானாக இருக்கட்டும், முக்கியமாக கத்தர் போன்ற நாடுகள் ஒரு காலகட்டத்தில் ஈரான் அவர்களை காப்பாற்றிய நாடு. அது போன்ற நாடுகள் இன்னைக்கு ஈரானின் கால்களில் போய் விழுந்து எங்களை மன்னித்து விடுங்கள் ஐயா என்று கதறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பதிவில் மிக முக்கியமான ஒரு சில அப்டேட்ஸ்களுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். நேற்று இஸ்ரேல் ஒரு கோழைத்தனமான தாக்குதலை ஈரான் மீது நடத்தியது. சவுத் பார்ஸ் என்கிற இந்த இடத்தில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல், ஈரானின் எண்ணெய் கிணறுகளில் இந்த தாக்குதல் நடந்துள்ளது. இந்த தாக்குதல் நடந்து முடிந்த அடுத்த நிமிடமே, என ஏற்கனவே ஈரான் எடுத்து வைத்த அந்த வார்னிங் இதுதான்: நீங்க எங்களுடைய ஆட்களை கொண்டீர்களா, உங்களுடைய தலைவர்களை நாங்கள் கொள்ளுவோம். நீங்க எங்களுடைய எண்ணெய் கிணறில் கை வைத்தீர்கள்னா அந்த எண்ணெய் கிணறுகளை, உங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகளையும் நாங்கள் அழிப்போம். ஆனால் ஈரானுடைய அந்த மாரல் வேல்யூஸை நீங்க இந்த பதிவில் நிச்சயமாக பார்க்க போறீர்கள். அந்த மாரல் வேல்யூஸ் நிச்சயமாக அமெரிக்காவிடம் கிடையாது, இஸ்ரேலிடமும் கிடையாது. எனிவேஸ், டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியலில், ஏன்னா அங்கிருந்து அரபு நாடுகள் நேரடியாக டொனால்ட் ட்ரம்பை கேள்வி கேட்க தொடங்கி விட்டார்கள். ஏன்னா நீங்க இஸ்ரேலிற்காக மட்டும்தான் பாதுகாப்பு கொடுப்பீர்களா? எங்களிடம் கடந்த 52 ஆண்டுகளாக பணத்தை வாங்கி கொண்டிருக்கிறீர்கள், எங்க நாடுகளிலிருந்து லாபத்தை சுரண்டி கொண்டிருக்கிறீர்கள், இன்னைக்கு எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எங்க ஓடி ஒளிந்திருக்கிறீர்கள். இதற்கு எந்த விதமான பதிலும் கொடுக்க முடியவில்லை டொனால்ட் ட்ரம்பால். காரணம், ஈரான் அடித்த அந்த பதிலடியை அமெரிக்காவால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. இஸ்ரேலுடைய இந்த சூழ்ச்சி எந்த அளவில் இஸ்ரேல் ஒட்டுமொத்த கல்ஃப் நாடுகளை இந்த போரில் தள்ளவிட்டு தன்னுடைய ஆதிக்கத்தை, அதாவது கல்ஃப்ல இருக்கக்கூடிய, மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அனைத்து எண்ணெய் கிணறுகள் மீது இது போன்ற தாக்குதல் நடந்தால் அங்க இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் நிறுத்தப்படும். ப்ரொடக்ஷன் இல்லைன்னா அவர்களிடம் பணம் இருக்காது. பணம் இல்லை என்றால் நாளைக்கே இஸ்ரேல் கல்ஃப் நாடுகள் மீது இதே போன்ற ஒரு தாக்குதல் நடக்கும்போது அவர்களால் தன்னை காப்பாற்றக்கூட முடியாது. இதுதான் இஸ்ரேலுடைய ஒரு நோக்கம். இந்த நோக்கத்தை மிக தெளிவாக இன்னைக்கு கல்ஃப் நாடுகள் புரிந்து கொண்டது. டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலுடைய இந்த தாக்குதலுக்கு பின்பு அவர் எழுதிய அந்த வார்த்தைகள் என்ன? No more attacks will be made by Israel pertaining to this extremely important and valuable South Pars field. ஈரான்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான எண்ணெய் கிணறு. ஏன்னா அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதே எண்ணெய்க்காக தான், கச்சா எண்ணெய்க்காக தான். அமெரிக்கா மற்ற கல்ஃப் நாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பே அங்கிருந்து வரக்கூடிய வருமானம், கச்சா எண்ணெய் வழியாக வரக்கூடிய வருமானம் தான். அதிலேயே இஸ்ரேல் தாக்குதலை நடத்திவிட்டால் அவர்களுடைய வருமானம் போயிடும். அதனால்தான் அந்த கவலை. And he immediately tweets, he says, no more attack will be made by Israel. இதற்கு மேல் இஸ்ரேல் ஈரான் மீது, ஈரான்ல இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள் மீது எந்த விதமான தாக்குதலையும் நடத்தாது. The United States knew nothing about this. எங்களுக்கு இந்த தாக்குதலை பற்றி ஒரு துளி கூட தெரியாது. Country of Qatar was in no way, shape or form involved with it. கத்தர் போன்ற நாடுகள், ஏன்னா ஈரான் கத்தர்லையும் போய் அடிச்சிருக்காங்க, சவுதி அரேபியாவில் போய் அடிச்சு, அந்த டீட்டெயில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கத்தருக்கெல்லாம் இதுல எந்த விதமான ஈடுபாடும் கிடையாது. அவங்களுக்கு அந்த பக்கம்லாம் நீங்க அடிக்கக்கூடாது. ஏன்னா இஸ்ரேல் உங்கள் மீது அடுத்த தாக்குதல் நடத்த மாட்டார், நீங்களும் கல்ஃப் நாடுகள் மீது எந்த விதமான தாக்குதலையும் நடக்காதீர்கள். இன்னைக்கு 20வது நாளில் நாம் நிற்கிறோம். முதல் முறையாக டொனால்ட் ட்ரம்புடைய நிலையை இந்த அளவில் கேவலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மண்டி போட்டு மன்னிப்பை கேட்கக்கூடிய நிலையில் இந்த போஸ்ட் இருக்கிறது. The United States of America, with or without the help of consent of Israel, will massively blow up the entirely of South Pars field at an amount of strength and power that Iran has never seen witnessed before. ஒரு மிரட்டலும் இருக்கு. இதையும் தாண்டி நாங்க மன்னிப்பு கேட்கிறோம், இதுக்கப்புறம் இஸ்ரேல் உங்களுடைய எண்ணெய் கிணறுகள் மீது தாக்குதலை நடத்த மாட்டார்கள், ஆனால் இதையும் தாண்டி நீங்க எண்ணெய் கிணறுகள் மீது கை வைத்தீர்கள்னா எங்களிடம் இருக்கக்கூடிய ஆயுத பலம், போர் விமான பலம், இந்த படைகளை எல்லாம் வைத்து
உங்க இடத்துல இருக்கக்கூடிய சவுத் பார்ஸ் கேஸ் ஃபீல்டை முற்றிலுமே அழித்துவிடும். ஒரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப் மன்னிப்பு கேட்கிறார், இன்னொரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய திமிரை காட்டுகிறார். இதுதான் டொனால்ட் ட்ரம்பிடம் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இந்த மன்னிப்பு ஒரு விதத்தில் மன்னிப்பு தான். இந்த மன்னிப்பு கடிதாசி வெளிவந்த உடனேயே ஈரான் ஒரு வார்னிங்கை வெளிவிடுகிறது. என்ன வார்னிங்? IRGC இந்த தாக்குதல் நடக்க ஒரு நாள் முன்னாடியே, ஏன்னா சர்ச்சையாக இந்த விஷயம் அவர்களுக்கும் தெரியும், இந்த மாதிரி இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா 2 பேருமே சேர்ந்து ஈரான்ல இருக்கக்கூடிய எண்ணெய் ஃபெசிலிட்டிகள் மீது, கச்சா எண்ணெய் ஃபெசிலிட்டிகள் மீது இவர்கள் தாக்குதல் நடத்த போறார்கள். ஒரு நாள் முன்னாடியே ஈரான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன? டைரக்ட் அண்ட் லெஜிட்டிமேட் டார்கெட்ஸ். நீங்க எங்களுடைய எண்ணெய் கிணறுகள் மீது தாக்குதலை நடத்தினீர்களா? தப்பி தவறி கூட எங்களுடைய எண்ணெய் கிணறுகள் மீது தாக்குதலை நடத்தாதீர்கள், மறந்துருங்க அந்த கனவை. அப்படி நீங்க நடத்தினீர்கள்னா ஒரு சில மணி நேரத்திலேயே கல்ஃப் நாடுகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள் மீது, ரெஃபைனரிஸ்கள் மீது நாங்க பதிலடி தாக்குதல் கொடுப்போம். ஒரு லிஸ்டையும் கொடுத்தார்கள். IRGC வெளிவிட்ட அந்த லிஸ்ட் படி நீங்க பார்த்தீர்கள், இந்தந்த நகரங்கள், இந்தந்த ஃபெசிலிட்டிகள் மீது நாங்க தாக்குதலை நடத்த போகிறோம். அதனால் இங்க இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ், இங்க இருக்கக்கூடிய ரெசிடென்ட்ஸ், இங்க இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ், எம்ப்ளாயீஸ் அனைவருமே இம்மீடியட்டாக இந்த இடத்தை விட்டு சேஃபான இடத்திற்கு நீங்க ஷிஃப்ட் ஆகிருங்க. லுக் அட் த மொராலிட்டி ஆஃப் ஈரான். தே ஹாவ் வார்ன்ட். அவங்களுடைய நோக்கம் எக்கனாமியை உடைப்பது மட்டும் தானே ஒழிய மக்களை கொல்லுவது கிடையாது. ஈரானுடைய அந்த மொராலிட்டி பற்றி நான் அடுத்தடுத்து எடுத்துக்காட்ட போகிறேன். நீங்க பார்த்தீர்களா, வியந்து போவீர்கள் எப்படி, எந்த அளவில் அயத்துல்லா கமேனி அவர்கள் அல்ல ஈரானின் லீடர்ஷிப் மக்களை மட்டும் கொல்லக்கூடாது, பள்ளிக்கூடங்களை கொல்லக்கூடாது, அடிக்கக்கூடாது, ஹாஸ்பிட்டல்களை அடிக்கக்கூடாது என்கிற அந்த மாரல் வேல்யூஸ்களுடன் இருக்கிறார்கள். அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற கொலைகள் கிடையாது. காசாவில் நடக்கிறது, லெபனானில் நடக்கிறது. அங்க இருக்கக்கூடிய அப்பாவிகளை வைட் ப்ராஸ்பரஸ் என்கிற ஒரு கெமிக்கல் இருக்கு. அந்த கெமிக்கல் உங்களுடைய சதைக்குள்ள புகுந்து, உங்களுடைய தோலில் புகுந்து, உங்களுடைய சதையை கருக வைத்து விடும். உலக நாடுகளில் இருக்கக்கூடிய மிகவும் கொடூரமான வெப்பன்ஸ்களில் இது ஒன்று. உலகத்தில் பேன் செய்யப்பட்ட வெப்பன்ஸ். UN போன்ற அமைப்புகள் அதை யார் பயன்படுத்தினாலும் அவர்கள் மீது ஆக்ஷன் எடுக்கப்படும் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் அந்த வெப்பன்ஸ்களை இவர்கள் கோழைத்தனமாக அப்பாவிகள் மீது பயன்படுத்தி வருகிறார்கள். சரி, இந்த தாக்குதல் 19ஆம் தேதி நடந்தது. அதை தொடர்ந்து ஒரு சில மணி நேரத்திலேயே ஈரான் பதிலடி தாக்குதலை கொடுத்தது. எங்கெல்லாம்? தே கிளியர்லி டார்கெட்டட் சவுதி அரேபியா, UAE மற்றும் கத்தர்ல இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள், ரெஃபைனரிஸ், மற்ற மிக முக்கியமான பகுதிகள். அதாவது அவர்களுடைய நோக்கமே அமெரிக்கா, கல்ஃப் நாடுகள் இவர்களுடைய எக்கனாமியை உடைப்பது. இஸ்ரேல் எந்த விதமான கோழை தாக்குதல் நடத்தினால் கூட இவர்களை அடித்தால் மட்டும்தான் இஸ்ரேலை அடைக்க முடியும் என்கிற ஒரு விஷயம். சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய சம்ரெஃப் ரெஃபைனரி, ஜுபேல் பெட்ரோகெமிக்கல் காம்ப்ளெக்ஸ், UAE இருக்கக்கூடிய அல் ஹசன் கேஸ் ஃபெசிலிட்டி, கத்தர்ல இருக்கக்கூடிய மொசைத் பெட்ரோகெமிக்கல் காம்ப்ளெக்ஸ், இதை தாண்டி ரஸ் லஃபான் ரெஃபைனரி, இது எல்லாமே இந்த கல்ஃப் நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பகுதிகள். இங்க கை வச்ச உடனே அப்படியே கதறி போய் எல்லா கல்ஃப் நாடுகளை சார்ந்த நபர்களும் ஒரு மீட்டிங்கை போட்டிருக்கிறார்கள். இந்த மீட்டிங்கை பற்றி நான் பேசுவதற்கு முன்பு கிட்டத்தட்ட ஒரு 10 லொகேஷன்ஸ்களில் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. சவுதி அரேபியா பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ்ல, UAE பேசஸ்ல இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. ஜார்டன்ல இருக்கக்கூடிய முஃபைக் சுல்தி ஏர்பேஸ், இது எல்லாமே அமெரிக்கன் ஏர்பேசஸ்கள். எப்படி டொனால்ட் ட்ரம்பை மண்டி போட வைத்தார்கள் அதற்கான லிஸ்டை நீங்க பார்க்கிறீர்கள். குவைத், கத்தர், பஹ்ரைன், இது போன்ற 9 நாடுகளை ஒரே மூச்சில் மிரள வைத்திருக்கிறது ஈரான். இந்த ஸ்ட்ரைக்கிற்கு பின்பு நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் தான் இதை நீங்க பார்க்க வேண்டும். இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் உங்களுடைய
எக்கனாமிக் எனர்ஜியை நாங்கள் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கை வைத்த உடனேயே நீங்கள் இன்னைக்கு கால்களில் விலக வந்திருக்கிறீர்கள். He is on his knees today. America is on his knees today. Donald Trump says, எனக்கும் இஸ்ரேலுக்கும் எந்த விதமான சம்மதமும் கிடையாது. He claims that I didn't knew about it. எனக்கு எதுவுமே தெரியாது. இஸ்ரேல் எங்களிடம் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை, எங்களிடம் பர்மிஷனை கேட்கவில்லை, அவர்களா போய் இந்த வேலையை பார்த்து விட்டார்கள். இதை நம்ப முடியுமா? அமெரிக்காவுடைய பேக் இல்லாமல் இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியதா அல்ல டொனால்ட் ட்ரம்ப் ஒரு நாடகத்தை நடத்தி வருகிறாரா நீங்க பார்க்க வேண்டும். ஒட்டுமொத்த அரப் வேர்ல்ட் அப்படியே பதறி போய் கோபத்தை காட்டுகிறார்கள். அமெரிக்காவிற்கு எதிராக கோபத்தை காட்டுகிறார்கள். ஆனால் பயமும் இருக்கு. என்ன பயம்? நேரடியாக அரப் ஆயில் கேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிஸ்ட்ராய் ஆன உடனேயே ஒட்டுமொத்த அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன், முக்கியமாக கத்தர், ஒமான், குவைத், பஹ்ரைன், இது போன்ற நாடுகளுடைய ஆயில் ப்ரொடக்ஷனையே முடக்கப்பட்டிருக்கிறது. இதனால் என்ன ஆகும்? அவர்களுடைய ஃபைனான்சியல், ஏன்னா அரப் அவர்களுடைய சொகுசு வாழ்க்கை நீங்க பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங், பெரிய பெரிய விமானம், தங்கத்துல கப்பல், தங்கத்துல கார், இதெல்லாம் அவர்களுடைய டாய்லெட் கூட தங்கத்துல. இதெல்லாம் கடந்த 52 ஆண்டுகளாக என்னைக்கு அங்க எண்ணெய் கிணறுகள் கிடைத்ததோ அதுல இருந்தே அமெரிக்காவை கைக்குள்ள போட்டு, அமெரிக்கா இவர்களை கைக்குள்ள போட்டு பணத்தை மட்டும் தான் பார்த்து வந்தார்கள். இப்போ இவர்கள் மீது தாக்குதல் நடந்த உடனேயே யுஎஸ் இஸ்ரேல் மீது இப்ப பிளேம் கேம் தொடங்கிவிட்டது. ரியாதுல ஒரு மீட்டிங் நடந்தது. இந்த ரியாதுல நடந்த மீட்டிங்ல நீங்க பார்த்தீர்கள்னா, ஈரான் அரபு நாடுகளை குறிவைப்பது சரி கிடையாது, ஈரான் இப்படியெல்லாம் எங்களை தாக்கக்கூடாது, நாங்க பாவம் இல்லையா? இதே கோழை கூட்டம், அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய கோழை கூட்டம், தன்னை பிரின்ஸ் ஆகவும் கிங் ஆகவும் எடுத்து காட்டக்கூடிய இந்த கோழை கூட்டம் அயத்துல்லா அலி கமேனி அவர்களை கொன்ற போது எங்க போனார்கள்? எங்க இருந்தார்கள்? எங்க ஒளிந்திருந்தார்கள்? அதே நாட்டில் இருக்கக்கூடிய 170 சின்ன சின்ன குழந்தைகள், பெண் குழந்தைகள், அவர்கள் கொல்லப்படும் போது எங்க போனார்கள்? இன்னைக்கு ஈரான் பதிலடி தாக்குதல் கொடுத்தால் கூட எத்தனை உயிர்களை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் கணக்கு போட்டு பாருங்க. அமெரிக்கா நடத்தக்கூடிய தாக்குதல், இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதல், அங்க போகக்கூடிய உயிர்கள் அப்படியே கல்ல எரிஞ்சிட்டு ஓடி பங்கர்ல போய் ஒளியக்கூடிய வேலை. அந்த ராட் எலி இருக்கும் இல்லையா, ரொட்டி துண்டு அப்படியே படிச்சுட்டு ஓடி ஒளிஞ்சிடும். அதே நோக்கம் தான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய நோக்கம். இந்த இடத்தில் இவர்களுக்கு தைரியம் வரவில்லை. அமெரிக்காவை எதிர்ப்பதற்கு தைரியம் கிடையாது, இஸ்ரேலை எதிர்ப்பதற்காக தைரியம் கிடையாது. கத்தரின் கிங் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டிருக்கிறார், நாங்கள்லாம் பாவம் இல்லையா? உங்களுக்கு இஸ்ரேலுக்கு தானா பாதுகாப்பு கொடுக்கணும், எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க மாட்டீங்களான்னு ட்ரம்ப் கேட்டிருக்காரு. அவ்வளவுதான். பட் ஒரு அழுத்தமாக ஒன்று கூடி எல்லா கல்ஃப் நாடுகளுமே ட்ரம்பை பார்த்து இல்ல இஸ்ரேலை பார்த்து தட்டி கேட்க முடியவில்லை. ஒரு காலகட்டத்தில் இஸ்ரேல் இதே அரபு நாடுகளில் ஒரு தாக்குதலை நடத்திய போது அப்படியே பேக்ஃபுட்டில் தள்ளப்பட்டார்கள். ஒட்டுமொத்த அரபு நாடுகள் ஒன்று கூடி இஸ்ரேலை அழிக்கக்கூடிய வேலையை பார்த்து விட்டது. அப்போ இஸ்ரேல் மறுபடியும் ஐயா சாமி காப்பாத்துங்க கதரும் போது அமெரிக்கா முன் வந்து அப்படியே அந்த போரை பிரட்டி போட்டது. அமெரிக்காவோட உதவியால் கல்ஃப் நாடுகள் பேக்ஃபுட்டில் போனது. தோர்த்தால் கூட கல்ஃப் நாடுகள் எடுத்து வைத்த இன்னொரு யுத்தி என்ன? இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா அவர்களோட அலைஸ் யாராக இருந்தாலும் உங்களுக்கு நாங்க எண்ணெயை கொடுக்க மாட்டோம். They refuse to sell crude oil to Americans and Israelis or allies to these countries. ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 10 நாள், 100% அல்ல, 200% அல்ல, 300% வரை கச்சா எண்ணெயுடைய விலை அதிகரித்தது. 300%. வேலை வாய்ப்பு போனது, கம்பெனிகள் முடக்கப்பட்டது, ஒட்டுமொத்த அமெரிக்காவோட எக்கனாமி நடுவீதியில் வந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த அமெரிக்கர்கள் மறுபடியும் போய் ஐயா சாமி எங்களால் தவறு நடந்து விட்டது, மன்னித்து விடுங்கள், அப்போ பொழைச்சு போய் என்று கூறிய அந்த நபர்கள் அதுக்கப்புறம் என்ன பிசினஸ் செய்யலாம், ட்ரேட் செய்யலாம். அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் கூறுறாரு இல்லையா, ட்ரேட், அந்த ட்ரேட் வலையில் சிக்க வைத்து இதை பெட்ரோ டாலர் என்கிற ஒரு விஷயத்தை வைத்து பணத்தை கொடுக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார். ஈராக் போன்ற நாடு, ஈரான் போன்ற நாடு, எந்தெந்த நாடு இந்த பெட்ரோ டாலருக்கு எதிராக களமிறங்கியதோ
லெபனான் உட்பட அனைத்து நபர்கள் மீது போர் தொடங்கி அந்தந்த நாடுகளை அழிக்கக்கூடிய வேலையை பார்த்தார்கள். ஈராக்கும் ஒரு காலகட்டத்தில் யுவானில் இந்த ட்ரேடை தொடங்கியது, சைனாவின் யுவான். அடுத்த ஒரு சில நாட்களிலேயே ஈரான் மீது ஒரு தாக்குதல், சத்தாம் ஹுசைனை கைது செய்து அவரை தூக்கில் ஏற்றினார்கள். இது எல்லாமே அமெரிக்காவுடைய தீவிரவாதத்தனம். இந்த இடத்துடைய முக்கியத்துவத்தை நீங்க பார்த்தீர்கள். அதாவது ஹிஸ்டாரிக் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் கான்டெக்டை நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். கொஞ்சம் வரலாற்றை நீங்க படிக்கணும், அப்பதான் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுல இஸ்ரேலுடைய நோக்கம் இருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பு ஒரு டீட்டெயில்டான வீடியோவை, ரொம்பவே அழகான வீடியோவை நான் போட்டிருக்கிறேன், போய் பாருங்க. எந்த நோக்கத்துடன் இஸ்ரேல் மத ரீதியாக தர்மயுத்தமாக இந்த போரை பார்த்து வருகிறது. அமெரிக்காவிற்கு அது புரிகிறதோ புரியவில்லையோ, ஆனால் அங்க இருக்கிற மக்களுக்கு புரிகிறது. அதை பற்றி ஒரு வீடியோவை போட்டிருக்கிறேன், தயவு செய்து போய் பாருங்கள். லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல நான் போட்டிருக்கேன். இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா, இஸ்ரேல் ஒவ்வொரு முறையும் இந்த ரெட் லைனை கிராஸ் செய்யும் போது, ஒவ்வொரு முறையும் ஹியூமானிட்டேரியன் அந்த விதத்தை கைவிடும் போதுதான் இன்னைக்கு ஈரான் திருப்பி அடிக்கக்கூடிய வேலையை பார்க்கிறது. சவுத் பாஸ் இந்த இடம், எந்த இடத்துல இவர்கள் தாக்குதலை நடத்தினார்களோ அந்த இடத்துல இருந்து உலகத்தில் இருக்கக்கூடிய 70%, 70% ஆஃப் கச்சா எண்ணெய் இந்த பகுதியிலிருந்து தான் வெளிப்போகிறது. அந்த இடத்தில் தான் இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இஸ்ரேல் என்ன நினைத்தது? அலி கமனையை கொன்றுவிட்டோம், அடுத்த மாஸ்டர் மைண்டாக இருக்கக்கூடிய அலி லாரிசானி அவர்களையும் கொன்றுவிட்டோம். இப்ப இருக்கக்கூடிய சில்லற பசங்க, சின்ன சின்ன பசங்க, அவங்க என்ன செய்ய முடியும்? இப்போ ஈரானை நாங்க முடக்கிட்டோம்னா, இந்த ஈரான் விவகாரத்தை வைத்து அரபு நாடுகள்ல இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் மீது, ஏன்னா ஏற்கனவே 18ஆம் தேதி ஈரான் கூறிய விஷயம் தானே, எங்களுடைய எண்ணெய் கிணறுகள் மீது, எங்களுடைய எக்கனாமி மீது நீங்க கை வச்சீங்கன்னா இங்கெல்லாம் நாங்க தாக்குதல் நடத்துவோம் என்று அந்த பட்டியலால் கொடுத்திருந்தார்கள். அது தெரிஞ்ச பின்பு கூட இஸ்ரேல் அங்க தாக்குதலை நடத்துகிறது என்றால் அதற்கான அர்த்தம் என்ன? அர்த்தம் சிம்பிள். கல்ஃப் நாடுகள் இந்த போரில் குதிக்கணும், கல்ஃப் நாடுகளில் இருக்கக்கூடிய எக்கனாமி அழியணும், கல்ஃப் நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த எக்கனாமி பேக்போனாக இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் அங்க அழியணும், வீக் ஆகணும். அடுத்தடுத்து இஸ்ரேல் அந்த ஏரியாவுடைய சூப்பர் பாஸாக வெளிவரும். இதுதான் இஸ்ரேலுடைய நோக்கம். இந்த யுத்தியை அவர்கள் புரிந்து கொண்டால் கூட அவர்களால் எதிர்க்க முடியவில்லை. அமெரிக்காவையும் எதிர்க்க முடியவில்லை, இஸ்ரேலையும் எதிர்க்க முடியவில்லை. அமைதியாக அடிவாங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா, ஈரானின் லீடர்ஷிப், அன்சாய், பசக்ஷியன், இது போன்ற நபர்கள், அவர்களிடம் ஒரு சில கேள்விகள் கேட்கப்பட்டது. அராக்சி, ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர், சார் உங்களுக்கு பயமெல்லாம் இல்லையா? அலி லாரிசானியை போட்டு தள்ளிட்டாங்க, அயத்துல்லா கமேனியை போட்டு தள்ளிட்டாங்க, இந்த விஷயத்திற்கான சொல்யூஷன் என்ன? இந்த இடத்துல தான் அந்த மாரல் வேல்யூ, அந்த நாட்டுடைய கல்ச்சுரல் வேல்யூ நான் எடுத்து காட்ட போகிறேன். ஈரானை சாதாரணமான நாடாக பார்க்காதீர்கள். ஈரானுடைய கல்ச்சர் 5000, 6000 வருடங்கள் பழமை வாய்ந்த ஒரு கல்ச்சர், ஒரு கல்ச்சுரலி உருவான ஒரு மிக முக்கியமான நாடு. ஹிந்து என்கிற வார்த்தை, எந்த ஹிந்து என்கிற வார்த்தை நீங்க கேட்டு வருகிறீர்களோ அது ஒரு பெர்ஷியன் வார்த்தை. ஆங்கிலேயர்கள் கொடுத்த வார்த்தை கிடையாது. பல பேர் அதை ஆங்கிலேயர்கள் கொடுத்த வார்த்தை என்று நீங்க பார்க்கிறீர்கள். ஹிந்து என்கிற வார்த்தை பெர்ஷியாவிலிருந்து வந்த வார்த்தை, ஈரான்ல இருந்து வந்த வார்த்தை. அங்கிருந்து வந்த பல நபர்கள் ஹிஸ்டரியை பிரட்டி போட்டு பாருங்கள். டாடா குரூப், தேவர் ஃப்ரம் பர்ஷியா. அங்கிருந்து வந்த நபர்கள், நாங்க உங்களுடன் வந்து சேர்ந்து தொழில் செய்யலாம், கல்ச்சரை பகிர்ந்து கொள்ளலாம். அன்னைக்கு இந்தியாவிற்கு வந்த நபர்கள் இன்னைக்கு எத்தனையோ சாதனைகளை இந்தியாவில் படைத்திருக்கிறார்கள். பல நபர்களுக்கு தெரியாது. ஈரானியன்ஸ் இந்தியாவில், ஈரானுக்கும் இந்தியாவிற்கு இருக்கக்கூடிய அந்த நட்பை பற்றி ஐ டோன்ட் திங்க் நரேந்திர மோடி போன்ற நபர்களுக்கு ஒரு துளி கூட அதற்கான ஹிஸ்டரி, வரலாறு தெரியுமா இல்லையா? அதனால்தான் இந்த கோழை பக்தர்கள் நேத்தன்யாவுக்கு எதிரே அந்த அர்ச்சனை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனிவேஸ், அராக்சி அவர்களிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்டது, உங்களுக்கு பயமாக இல்லையா என்று. அவர் கொடுத்த பதில், எங்களுடைய மதத்தில், எங்களுடைய நாட்டுக்காக
உயிர் கொடுப்பதுதான் நாங்க அடையக்கூடிய ஒரு மிக பெரிய அடையாளம், பதவி. நாங்க பயப்படலாம் மாட்டோம். எங்களுக்கு இந்த ஏற்கனவே தெரியும், இந்த மாதிரி வீர மரணம் என்பது எங்களுடைய நாடி நரம்புகளில் ரத்தத்தில் கலந்த ஒரு விஷயம். எங்களுக்கு பயமெல்லாம் கிடையாது. இதே விஷயத்தை பஜக்ஷியான் அந்த நாட்டுடைய பிரசிடென்ட்டிடம் கேட்டார்கள். அவர் சிரித்துக் கொண்டு, நாங்க தான் மக்களுக்கு நடுவில் தானே இருக்கிறோம், இங்க ஓடி ஒளிஞ்சிருக்கோமா? அலி லாரிசானி தன்னுடைய மகள் வீட்டில் போய் இருந்தார், பங்கர்ல போய் இல்லை. அதனாலதான் நடிச்சிருக்கிறீர்கள். இன்னைக்கும் நாங்க சுந்தரமாக சுத்தி கொண்டிருக்கிறோம். எந்த பயமும் எங்களுக்கு கிடையாது. மக்கள் மத்தியில் போய் நிற்கிறோம், பேசுறோம், வர்றோம், போறோம். we are not rats. நாங்க எலிப்பூந்தில் போய் ஒளித்து கொள்ளக்கூடிய நபர்கள் கிடையாது. அமெரிக்கா, இஸ்ரேல் எந்த வேலையை பார்க்கிறார்கள் அப்படி நாங்க கிடையாது. ஆனால் ஒரு விஷயம், நாங்க ரொம்பவே ஸ்ட்ராட்டஜிக்கான முறையில் தான் இந்த போரை நடத்தி வருகிறோம். இந்த போரில் நாங்க உங்களுக்கு ஒரு உறுதியை கொடுக்கலாம். எப்படி அமெரிக்கா எங்களுடைய பள்ளி குழந்தைகளை அடித்தார்களோ, எப்படி எங்களுடைய மக்களை அடித்து கொள்ளுகிறார்களோ, அந்த மாதிரியெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம். எங்களுடைய மத மாரல் வேல்யூக்கு எதிராக இருக்கிறது, எங்களுடைய நாட்டின் மாரல் வேல்யூக்கு எதிராக இருக்கிறது. அயத்துல்லா கல்மேனி அவர்கள் எந்த குற்றச்சாட்டை டொனால்ட் ட்ரம்ப் எடுத்து வைக்கிறாரோ, நியூக்ளியர் பம், ஆட்டம் பாம்பை இவர்கள் தயாரித்து விடுவார்கள், அது எங்களுடைய மதத்திற்கு எதிரானது. நாங்க அப்பாவி மக்களை கொல்லவே முடியாது. அப்பாவி மக்களுக்கு எதிராக நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம். பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், மக்கள் தங்கியிருக்கக்கூடிய இடங்களில் நாங்க எந்த விதமான தாக்குதலையும் நடத்த மாட்டோம். அதனால்தான் நாங்க ஏற்கனவே ஒரு பட்டியல் போட்டு இந்தந்த இடங்களில் நாங்க தாக்குதலை நடத்த போகிறோம். இங்க இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ்கள், இங்க இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ்கள் எல்லாருமே தயவு செய்து ஒரு சேஃபான இடத்திற்கு போய்விடுங்கள். எங்களுடைய நோக்கம் உங்களுடைய பொருளாதாரம் மற்றும் தான், உங்களுடைய பெரிய பெரிய மாளிகைகள் மற்றும் தான் உடைய மக்கள் கிடையாது. மக்களுக்கும் எங்களுக்கும் இந்த போர் கிடையாது. Look at the moral value of Iranians and look at the moral value of Israel and America. காசாவில் என்ன நடந்தது, லெபனான்ல என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஈரான் நினைத்திருந்தால் 24 மணி நேரத்தில் காசாவை விட 10 மடங்கு அதிக டேமேஜை இஸ்ரேலில் கொடுத்திருக்க முடியும். அங்க இருக்கக்கூடிய சவங்களை அடுக்கி வைக்க கூட இடம் கிடைத்திருக்காது. அந்த அளவில் ஈரானால் தாக்குதலை நடத்தியிருக்க முடியும். பட் they didn't do that. This is the moral value of ஈரான். 2017ஆம் ஆண்டு எந்த கத்தரை இன்னைக்கு கதற விட்டிருக்கிறது ஈரான், இதே கத்தரை பிளாக் செய்தார்கள் சவுதி அரேபியா மற்றும் யுஏ. எந்த விதமான பிசினஸையும் செய்ய விடாமல் அப்படியே ஓரத்தில் கட்டிட்டாங்க. தாக்குதலும் நடந்தது. அன்னைக்கு யார் கத்தர் நாட்டை காப்பாற்றினார்? இதே ஈரான் நாடு. ஈரான் கத்தரை காப்பாற்றியது மட்டுமல்லாமல் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு, ஏர் ரூட்ஸ், சப்போர்ட் அனைத்துமே திறந்து விட்டது. கத்தர் நாட்டை காப்பாற்றக்கூடிய வேலை ஈரான் பார்த்தது. அதற்கு பதில் கொடுக்கும்படி என்ன அவர்கள் செய்தார்கள்? இதே அமெரிக்கா மடியில் போய் உட்கார்ந்து கொண்டு தே allowed அமெரிக்கா டு யூஸ் their territory, ஏர் ஸ்பேஸ். அதனால்தான் கத்தர்ல இருந்து வெளிவந்த அந்த மிசைல் ஜெனரல் சுலைமானியை கொண்டிருக்கிறது. அப்ப எதற்காக கத்தர் மீது நம்ம தாக்குதலை நடத்தக்கூடாது என்கிற அந்த கேள்வி அவர்கள் கேட்கிறார்கள். உன்னை காப்பாற்றி விட்டதே நான் தான். என்னுடைய சாப்பாடை சாப்பிட்டுட்டு என்னுடைய தட்டிலே நீங்க ஓட்ட போட்டீங்கன்னா நாங்க சும்மா இருப்போமா? திஸ் இஸ் வாட் ஈரான் இஸ் சேயிங் நவ. ஈரானிய மிசைல் கத்தர்ல இருக்கக்கூடிய யுஎஸ் பேசஸ்கள், இஸ்ரேல் பேசஸ்களை மிகப்பெரிய அளவில் தாக்கி இருக்கிறது. அதனால்தான் இன்னைக்கு நீங்க டொனால்ட் ட்ரம்பை இந்த நிலையில் பார்த்திருக்கிறீர்கள். டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்பதற்கு முன்பு அவர் கூறிய வார்த்தை, நான் வந்த உடனேயே பெட்ரோல் டீசலுடைய விலையை மிக பெரிய அளவில் குறைத்துவிடும். குறைந்தது. ஒரு கேலன் பெட்ரோல் வெறும் 2.79 பைசாவிற்கு குறைந்தது. இப்ப இந்த 20 நாட்களில் அமெரிக்காவுடைய நிலை என்ன? $3.84 பர் கேரல். கிட்டத்தட்ட ஒரு $2 உயர்ந்திருக்கிறது. இன்னும் உயரப்போகிறது. டா ஜோன்ஸ் டொனால்ட் ட்ரம்பை ஹிட் செய்திருக்கிறார். இந்த நிலை நீடிச்சால் அமெரிக்காவுடைய மார்க்கெட் சந்தையிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரே நாளில் $800 மில்லியன் அப்படியே மாயமாகிவிடும். அதை காப்பாற்ற முடியாது.
இந்த கச்சா எண்ணெயுடைய விலை இன்னைக்கு $100 தாண்டி விட்டது. $125 தொட்ட உடனேயே இந்த குளோபல் மார்க்கெட் எப்படி அடிவாங்க போகிறதுன்னு நீங்க பார்த்தீர்கள்னா, முக்கியமாக அமெரிக்காவில் அல்ல உலக நாடுகளிலே நீங்க பார்த்தீர்களா, வேலை வாய்ப்பு இழப்பீர்கள், எக்கனாமிக் கொலாப்ஸ் ஆகும், பொருளாதாரம் அடிவாங்கும், விலைவாசி அதிகரிக்கும். இது அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்திற்கே வரக்கூடிய ஒரு ஆபத்து. இதெல்லாம் புரிந்து கொள்ளாமல் இஸ்ரேல் தன்னுடைய ஆதிக்கத்திற்காக டொனால்ட் ட்ரம்பை கைக்குள் போட்டு ஏமாற்றி வருகிறார். உலக நாடுகள் ஒரு சிறிய சாதாரணமான நாடாக இருக்கக்கூடிய இஸ்ரேலை பார்த்து பம்பிக் கொண்டிருக்கிறார்கள், முக்கியமாக அரபு நாடுகள். இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா, இஸ்ரேல் நினைக்கக்கூடிய இன்னொரு விஷயம், நேத்தன்யாஹூ அண்ட் டொனால்ட் ட்ரம்ப் 2 பேருமே இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தார்கள் 4 நாட்களுக்கு முன்பு. நாங்க உங்களோட நிக்கிறோம், இந்த ரெஜிமுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே களத்தில் இறங்குங்க, ரோட்டுக்கு வாங்க, இது உங்களுடைய சுதந்திர போராட்டம், உங்களுடைய பாதுகாப்பிற்கான பொறுப்பு நாங்க. So what do they want? They want a puppet government to sit in Iran, and the puppet government will listen to America. எப்படி ஈராக்ல இப்ப பப்பெட் கவர்மெண்ட் வைத்திருக்கிறார்களோ 23-24 வருடங்களாக 2003ஆம் ஆண்டில், அதே போன்ற ஒரு அரசாங்கத்தை இவர்கள் கொண்டு வர பார்க்கிறார்கள். மக்கள் அதை புரிந்து கொண்டார்கள். அலில் அரிசானியாக இருக்கட்டும், அந்த சின்ன சின்ன குழந்தைகள் கொல்லப்பட்டதாக இருக்கட்டும், அயத்துல்லா கமேனி அவர்களுடைய மரணமாக இருக்கட்டும், சுலைமானியுடைய மரணமாக இருக்கட்டும், இது போன்ற ஒவ்வொரு இன்சிடென்ட் நடக்கும் போதும் மக்கள் எந்த விதமான பயமும் இல்லாமல தான் ஃபாரின் மினிஸ்டர் அராக்சி கூறினாரு, எங்களுடைய நாட்டின் உயர் பதவியே வீரமரணம் தான், எங்களுக்கு சாவை பார்த்தா பயமெல்லாம் வராது, நாங்க லீடர்ஸ், ஆனா எங்க நாட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகள் கூட எங்க நாடி நரம்பில் ஊறிய விஷயம் வீரமரணம். வீரமரணம் என்றால் we have achieved everything. உங்களால் எங்களை பயமுறுத்த முடியுமா? எங்க நாட்டு மக்களை பயமுறுத்த முடியுமா? This is what Iran stands today. ஈரான்ல இருக்கக்கூடிய தேசப்பற்றை நீங்க பார்த்தீர்கள்னா, சாவுக்கு பயப்படக்கூடிய நபர்கள் இவர்கள் கிடையாது. ஒரு நபரை நீங்க விழித்தினீர்கள்னா 10 நபர்கள் அங்க எழுந்து நிற்பார்கள். அதுதான் ஈரானுடைய பலம். மிசைல் பலம் கிடையாது, நியூக்ளியர் வெப்பன் பலம் கிடையாது, ஆயுதங்கள் பலம் கிடையாது. ஈரான்ல இருக்கக்கூடிய இந்த சென்டிமெண்ட், நாட்டுப்பற்று, தேசத்திற்காக உயிரை கொடுப்போம் என்கிற அந்த விஷயம், அமெரிக்க சோல்ஜர்ஸ் கண்ணீர் வடித்து எதற்காக எங்களை கொண்டுட்டு வந்துட்டீங்க, எங்களுக்கும் இந்த போருக்கும் எந்த விதமான சம்மதமும் இல்லையே, பல வீடியோக்களை நீங்க பார்த்திருப்பீர்கள். ஏன்னா அமெரிக்கர்களுக்கு புரியவே இல்லை, யாருக்காக போராடி வருகிறோம், யாருக்காக போரிட்டு வருகிறோம், எதுவுமே புரியல. எதற்காக இந்த போர் இருக்கிறது என்றே அவர்கள் தெரியவில்லை. அதனால் அரை மனதாக, கால் மனதாக அவர்கள் வெறும் அந்த பட்டன்களை அமுக்கி மிசைல்களை தாக்கக்கூடிய வேலை பார்க்கிறார்கள். இதை தாண்டி எதுவுமே கிடையாது. ஆனால் ஈரானியர்கள் தன்னுடைய நாட்டிற்காக போராடி வருகிறார்கள், தன்னுடைய சுதந்திரத்திற்காக போராடி வருகிறார்கள், தன்னுடைய தேசப்பற்றுக்காக போராடி வருகிறார்கள். இவர்களை உங்களால் மிரட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. சிந்தித்து பாருங்கள், டொனால்ட் ட்ரம்பை 24 மணி நேரத்திற்குள்ள எப்படி தன் காலடியில் போட்டு மன்னிப்பை கேட்க வைத்திருக்கிறது ஈரான் என்று. இஸ்ரேலுக்கும் எங்களுக்கும் சம்மதமே கிடையாது, அவர்கள் தான் நினைத்தார்கள், எங்களிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இஸ்ரேலுக்கும் எங்களுக்கும் சம்மதமே கிடையாது, அவர்கள் வேற நாங்க வேற, எங்களிடம் பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தவில்லை, போய் தாக்கிட்டாங்க, இதற்கு மேல் இஸ்ரேல் தாக்காது, நாங்க பார்த்துக்கிறோம். திஸ் இஸ் வாட் டொனால்ட் ட்ரம்ப் இஸ் சேயிங். இஸ்ரேல் அதற்கான பதில் கொடுத்ததா கிடையாது, இஸ்ரேல் அமைதியாக இருக்கிறது. லுக் அட் த வேல்யூ ஆஃப் வாட் ஈரான் ஹேஸ் அண்ட் வாட் இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கன் ஹேஸ். புரிந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் எழுதிவிடுங்கள், கேள்விகளை எழுதுங்கள். இந்த வீடியோவை எப்படி இன்னும் இம்ப்ரூவ் செய்யலாம், எந்த விதமான தகவலை நீங்க எதிர்பார்க்கிறீர்கள், அதையும் கீழே சஜஷன் வழியாக எழுதுங்கள். நிச்சயமாக எங்களுடைய வீடியோக்கள் நீண்ட வீடியோக்களாக இருக்கிறது. பல நபர்கள் அதற்கான குற்றச்சாட்டுகளை எடுத்து வைக்கிறீர்கள், எங்கள் மீது மன்னிப்பு. ஆனால் இது போன்ற டீட்டெயில்டான வீடியோக்களை சுருக்கத்தில் ரீல் வழியாக எங்களால் எடுத்துக்காட்ட முடியவில்லை. எனக்கு மொழி பிரச்சனையும் இருக்கு. ஹிந்தில படிச்சு ஹிந்தி பத்திரிகையாளராக இருந்து இப்ப தமிழ்ல நான் வாசிக்கும் போது எனக்கு வார்த்தைகள் கிடைக்காது, அதனால கொஞ்சம் மெதுவாக பேசுறேன், மன்னித்து விடுங்க.
மற்ற சஜஷன்ஸ் உங்களுக்கு இருந்தால் தயவு செய்து நீங்கள் கீழே எழுதுங்கள். பொருளாதார ரீதியாக எங்களை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். சுதந்திர ஜேர்னலிசத்திற்காக உங்களோட உதவி தேவைப்படுகிறது. கார்ப்பரேட் இல்லை அரசியல் கட்சிகளுடன் நாங்கள் கைகோர்க்க விரும்பவில்லை, எங்களுக்கு தேவையல்ல. அதனால் உங்களோட உதவிக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்டு வருகிறோம். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.